நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிங்டம் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? அடையாளம். ஸோ ராஜ்யத்துல நம்முடைய அடையாளம் என்ன? ஸோ நம்ம கண்டினியூஸா பல வாரங்களா எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, ஸோ எனக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, அப்போ என்னுடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் மை ஐடென்டிட்டி இன் த கிங்டம் ஆஃப் காட்? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீஷர்கள் ஆண்டவரோட ஃபுல் டைமாக நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க தேவர் ஸோ சர்ப்ரைஸ்ட் அட் ஹவு ஜீசஸ் பிரேட். எப்படி ஏசப்பா ப்ரே பண்ணுறாரு, எப்படி அவர் ஆண்டவரோட வல்லமையை வெளிப்படுத்துறாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர சுவாரஸ்யம் ஆயிடுச்சு. ஸோ இவர்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது, இவர் அப்பப்போ மவுண்டனுக்கு போயிடுறாரு, மலைக்கு போயிடுறாரு, ஜெபிக்கிறாரு, வர்றாரு, வந்தோடனே இப்படிலாம் செய்கிறாரு, அப்போ அந்த ஜெபத்தில் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் கேட்குறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா லூக்கா 11ஆம் அதிகாரம் 1-4, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் தெரிஞ்ச மாதிரி நம்ம இந்த பேசேஜை பார்க்க வேணாம், ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஸோ இந்த 4 வசனங்கள்ல ஒரே ஒரு வசனத்தை தான் நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா வசனம் 2. ஸோ வசனம் 2ல் ஆண்டவர் அந்த ஜெபத்தை எப்படி தொடங்குறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஸோ இங்கிலீஷ்ல ஃபாதர் அப்படின்னு ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டாங்க, ஃபாதர். அப்போ அந்த ஃபாதர்னா என்னன்னா ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம அவருக்கு யாரு? நம்ம காடுக்கு யாரு? சைல்டு. அப்போ அவர் நம்மளுக்கு யாரு? ஃபாதர். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஜெபத்தோட பேட்டர்னும் முதல்ல நம்ம எதில் ஆரம்பிக்கணும்? ரிலேஷன்ஷிப், அவரோட நமக்கு இருக்கிற உறவு. அடுத்து 2ஆவதா சொல்கிற விஷயம் என்னன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஹேலோட் பி யுவர் நேம். ஸோ ப்ரைஸ் பண்ணுறாரு. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களை வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நம்ம நுழையணும்னு. என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஹிஸ் கோர்ட்ஸ் வித் ப்ரைஸ். ஸோ ஆண்டவரோட பிரகாரங்களில் நுழையிறதே ஒரு கம்ப்ளைனிங்கோட நுழையக்கூடாது. அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்ற நன்மையின் கான்ஷியஸ்னஸோட ஒரு துதியோட நுழையணும்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்து அவர் சொல்கிற விஷயம், ஸோ நுழைஞ்சிட்டாரு, கோர்ட்ஸில் நுழைஞ்சிட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸோ உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்? அப்போ பரலோகம் பூமியில் உண்டாகட்டும்னு சொல்கிறாரா? என்ன உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்னா, God wants each one of us to be a divine portal of heaven. நம்ம ஒவ்வொருத்தரையும் பரலோகத்தின் ஒரு வாய்க்காலா இந்த பூமியில இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இதுதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்றதுக்கு அர்த்தம். இது ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணி நான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். இப்போ இது ஒரு லைவ் வயர். இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஆலன் யாருன்னா, ஆலன் இந்த ராஜ்யத்தின் ஒரு பிரஜை, கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு பிரஜை. கிங்டம் ஆஃப் காட்ல யாரு? ஒரு பிரஜை. ஹி இஸ் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். ஹி இஸ் அ சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். ஓகேவா? இப்போ இதை தொடு. இப்போ தொட்டோன்னா ஒரு ரியாக்ஷன் கொடு. நீ லைவ் வயரை தொடுற ஒரு ரியாக்ஷன் கொடு. ஓகே, இப்போ டெமி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 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 கேர்ள். ஓகே, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷி. இப்போ அவ ஹெவன்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்குவா? அவ காட்னா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்குவா? நீ தொடு ஆலன். ஓகே, இப்போ இவன் ஆலன் இஸ் டச்சிங் த லைவ் வயர் அண்ட் ஷீ இஸ் டச்சிங் ஆலன். ஓகேவா? ஸோ இது ராஜ்யம், இது பரலோகம். ஆலன் டிவைன் போர்ட்டல். டிவைன் போர்ட்டல்னா என்ன? ராஜ்யத்தின் ஒரு பிரஜை. அப்போ பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆலன் என்னவா இருக்கிறான்?
சேனல். ஆலன் என்ன? சேனல். he is an ambassador, he is a citizen of God, he is a divine portal. so divine portalனா என்ன? பரலோகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்க்கால் தான் என்ன? டிவைன் போர்ட்டல். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு? டிவைன் போர்ட்டல். சொல்லுங்க, டிவைன் போர்ட்டல். டிவைன் போர்ட்டலுக்கு தமிழ்ல என்ன? வாய்க்கால். அப்ப வாய்க்கால்னா என்ன? இப்ப மேல நம்ம வீட்டுல தண்ணி டேங்க் இருக்கு, அந்த தண்ணி டேங்க்ல இருந்து இப்ப பாத்ரூமுக்கு தண்ணி வேணும், அப்படியே பொலக்குன்னு அந்த டேங்க்ல இருந்து கொட்டுதா? எது வழியா வருது? பைப்பு வழியா வருது. அந்த பைப்பை திறந்தா என்ன வருது? தண்ணி வருது. சிங்க்ல தண்ணி வேணும், பொலக்குன்னு டேங்க்ல இருந்து கொட்டுதா? பைப்பு வழியா வருது. அது மாதிரி டிவைன் போர்ட்டல்னா என்ன அர்த்தம்? பைப்பு நம்ம ஒரு வாய்க்கால். ஸோ பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்க்கால் தான் யாரு? டிவைன் போர்ட்டல். தேங்க்யூ ஸோ மச். டிவைன் போர்ட்டல். டிவைன் போர்ட்டல்னா என்ன? பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பூமியில இருக்கிற மனுஷருக்கு ஒரு கடத்துறதுக்கு ஒரு வாய்க்காலா நம்மள வச்சிருக்கிறாரு. ஹalleluya. aren't you happy about this? இத குறித்து சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? சந்தோஷம் இல்லையா? ஏன் டக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரலன்னா பரலோகத்துல என்ன இருக்குன்னு தெரியல. சோ பரலோகத்துல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. பரலோகத்துல என்னங்க இருக்கு? சந்தோஷம் இருக்கு. வேற என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. வேற என்ன இருக்கு? துதி இருக்கு, சுகம் இருக்கு, மகிமை இருக்கு, வல்லமை இருக்கு, பலன் இருக்கு, செழிப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. ஹalleluya. என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர ஒரு டிவைன் போர்ட்டல் தான் யாரு? பாஸ்டர் கிடையாது. யாரு? நம்ம ஒருத்தரும். வசனம் சொல்லுது, we are citizens of heaven. citizens of heaven. இயேசு நம்முடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். அவர் நம்மளோட அப்பாவா இருக்கிறாரு. இயேசு தேவகுமாரனா இருக்கிறாரு. அப்ப நம்ம யாரு? sons of God. ஜீசஸ் கேபிட்டல் எஸ். ஜீசஸ் கேபிட்டல் எஸ் சன் ஆஃப் காட்னா, நம்ம ஸ்மால் எஸ் சன்ஸ் ஆஃப் காட். நம்ம யாரு? சன்ஸ் ஆஃப் காட். சன்ஸ்னா அதுல டாட்டர்ஸும் அடங்கும். அந்த சன்ஸ்ன்ற வேர்டு ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாது. அது ஜெண்டரா ஒரு லேடி, ஒரு ஜென்ஸ், ஒரு ஜென்டில்மேன் அப்படி கிடையாது. அந்த சன்ஸ் ஆஃப் காட்னா அது ஜெண்டர் ஸ்பெசிபிக் வேர்டு இல்லை. ஸோ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஸோ நம்மளுக்கு ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்? நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? டிவைன் போர்ட்டலா வச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த பூமியில இருக்கிற மனுஷருக்கு அக்சஸ் பண்றதுக்கு நம்மள ஒரு வாய்க்காலா, ஒரு பைப் லைனா தான் இந்த பூமிக்கு வைக்கிறது தான் என்னது? ராஜ்யம் வருவதாக. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? ஸோ பைபிள்லே உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிவைன் போர்ட்டல் யாரு? பைபிள்லே மிக சிறந்த உதாரணமா பரலோகத்தின் வாய்க்காலா ஒருத்தர் இருந்தாரு, பரலோகத்தின் ஒரு ஊற்றா இருந்தார் அப்படின்னா யார சொல்லலாம்? ஜீசஸ். ஓகே. ஸோ ஜீசஸ் அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய மேண்டில்னு எதை சொல்றாருன்னா, லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஸோ ஜீசஸ் பப்ளிக் மினிஸ்ட்ரியில என்டர் ஆகும்போது, அதாவது முதல்ல ஊழியத்துக்குன்னு வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? போய் மலை மேல 40 நாள் வனாந்திரத்துல ஜெபிக்கிறாரு. அப்ப பிசாசு சோதிக்கிறான். இறங்கினோன்னா முதல்ல அவர் சொன்ன சில வார்த்தைகள்ல, ஒரு சினகாக்கு போய் ஒரு சுருளை எடுத்து அவர் படிக்கிறார். அதுல படிக்கும்போது இதை படிச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, இன்றைய தினம் இது உங்க நடுவுல நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஜீசஸ் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப அவருடைய மேண்டிலா, அவருடைய மிஷனா இந்த பூமியில என்ன செய்ய வந்தார்னு இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தேவன் வந்தது. இப்ப இதை பிரிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கு? the spirit of the lord is upon me. எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏதோ சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதை ஏன் நம்ம சாதாரணமா சொல்றோம்னா, அந்த ஆவியானவர் யாருன்ற ஒரு ரியலைசேஷன் இல்லை. அந்த ஆவியானவர் யாருன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த உலகத்துல
when he hovered over that, சகலமும் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சகலமும் உண்டாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாயிற்று, வானங்கள் உண்டாயிற்று, பூமி மிகவும் அழகாக உண்டாயிற்று, பிளான்ஸ் உண்டாச்சு, ட்ரீஸ் உண்டாச்சு, மனுஷர்கள் உண்டானாங்க, ஃபிஷ்ஷஸ் உண்டாச்சு, பறவைகள் உண்டாச்சு, அனிமல்ஸ் உண்டாச்சு. ஸோ நம்ம பார்க்குற எல்லாம் பார்த்து அழகை பார்த்து ரசிக்கிறோம்ல, ஒரு பூவை பார்த்து ரசிக்கிறோம்ல, எவ்வளோ கலர் காம்பினேஷன். நல்லா சுடிதாரோ இல்லை ஒரு சாரி டிசைனராக இருந்தால் நல்லா டிசைன் பண்ணணும்னா போய் நேச்சரை பார்த்தா போதும். கத்திரிக்காய் பர்பிள் அண்ட் க்ரீன் செம்ம காம்பினேஷன். ஹல்லேலூயா. வாட்டர்மெலன் அழகான ஒரு ரோசி ரெட் கலர் க்ரீன் செம்ம காம்பினேஷன். ஸோ பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் ரசிக்கிறோம்ல, அந்த ரசிக்கிற அழகும் நமக்கு பயனுள்ள ஒவ்வொரு காரியமும் உண்டானது. எப்படி உண்டானது? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின பொழுது உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் வேற என்ன பண்றாரு? நுகங்களை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. கட்டுகளை அவிழ்க்கிறவர், எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மளோட கிரேட்டஸ்ட் மென்டர், அவர் நம்முடைய கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு எத்தியோப்பியன் யூனுக்கு வந்து சேரியட்ல போகும்போது ஒரு சூழல படிச்சுட்டு போறாரு. எங்கேயோ சாம்பார் ஊத்திட்டு இருந்தாரு பிலிப்பு. நீ போ அப்படின்னு அவர் அப்படியே ஆவியில கொண்டு போய் ரதத்துக்கு பின்னாடி ஓடுன்னு சொல்லி ஏறுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் கனெக்ட் பண்றாரு. சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ஸோ இப்படிப்பட்டவர் தான் ஆவியானவர். இப்போ இதை திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப ஒரு திமிரோட சொல்லணும். இப்ப பிரசிடென்ட் எங்க அப்பானா, பிரசிடென்ட் எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம எவ்வளவு திமிரா நடப்போம். அதே திமிரு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்ப அடுத்து இந்த வசனம் என்ன சொல்லுது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினாருன்னு இருக்கு. சோ இப்ப சுவிசேஷம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்குன்னா குட் நியூஸ். அப்ப இந்த குட் நியூஸ்னா என்னங்க? எது குட் நியூஸ்? அப்பா இன்னைக்கு டிவி வாங்கியாச்சு, குட் நியூஸ். இன்னைக்கு ஐபோன் 7 வாங்கியாச்சு, குட் நியூஸ். அதான் குட் நியூஸா? கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் என்னங்க? கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் என்ன? இயேசு நம்மளுக்காக பிறந்திருக்கிறாரு, சிலுவையில அறைஞ்சிருக்கிறாரு, உயிர் தெழுந்திருக்கிறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய குட் நியூஸ் என்னன்னா, நம்ம இந்த இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள ஒரு பிரஜையா இருக்கிறோம்ன்றது அந்த குட் நியூஸ். மத்தேயு 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். சோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. சோ அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? நம்ம யாரோட கிங்டம்ல இருக்கிறோம்? கிங்டம் ஆஃப் காட். கிங்டம்னா என்ன அர்த்தம்? கிங் பிளஸ் டொமினியன் ஈக்குவல் டு கிங்டம். கிங்டம்னா என்ன? கிங் பிளஸ் டொமினியன். இப்ப கிங் யாருங்க? கிங்டம்ல கிங் யாரு? ஜீசஸ். இப்ப ஜீசஸ் வேற விதத்துல நம்மளுக்கு யாரு? மூத்த சகோதரன். அவர் நம்ம ஹீஸ் அ ஃபாதர். ஜீசஸ் யாரு? மூத்த சகோதரனா இருக்கிறார். அப்ப நம்ம யாரு? அவரோட கூட உடன் பிறந்தவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரு? சன்ஸ் ஆஃப் காட். நம்ம யாரு? சன்ஸ் ஆஃப் காட். இன்னொரு வசனம் சொல்லுது, நம்மள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவரோடு சேர்ந்து நம்மளும் யாரு? கிங். அவரோடு சேர்ந்து நம்மளும் யாரு? பிரீஸ்ட், ஆசாரியன். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், நம்மளோட பொசிஷன் என்னவா? அவரோடு சேர்ந்து உன்னதங்கள்ல அவரோடு சேர்ந்து உட்கார பண்ணி இருக்கிறார். அதாவது இதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும்னா, ஒரு ராஜாவோட தர்பாரை இமேஜின் பண்ணுங்க. அந்த தர்பார்ல யூஷுவலா பிரின்சஸ், அதாவது இளவரசர்களை எங்க உட்கார வச்சிருப்பாங்க? அந்த தர்பாரோட சென்டர்ல யார் உட்காந்துருப்பா? பிரைமரி பொசிஷன்ல ராஜா உட்காந்துருப்பாரு. பிரின்சஸ்லாம் எங்க உட்காந்துருப்பாங்க? சைட்ல த்ரோன்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. இருக்கிறதுலே பெரிய த்ரோன் யாருக்கு இருக்கும்? ராஜாவுக்கு இருக்கும். இளவரசர்களோட த்ரோன்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா இங்க அப்படி ஒரு தர்பாரை நீங்க இமேஜின் பண்ணக்கூடாது. கிங்டம் ஆஃப் காட்ல ஆண்டவர் சொல்றாரு,
அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார பண்ணியிருக்கான். அவரோடு கூடன்னா மணவாளன் மணவாட்டிக்கு சேர் போட்டா தனித்தனி சேர் போடுவாங்களாங்க கல்யாணத்துல? கல்யாணம் பண்ணி தாலி கட்டியாச்சு, ரிசப்ஷன்ல உட்கார வைக்கும் போது தனித்தனி சேர் கொடுப்பாங்களா, ஒரே சேர் கொடுப்பாங்களா? ஒரே சேர் கொடுப்பாங்க. ஏன் ஒரே சேர் கொடுப்பாங்க? இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். அதுக்கு அடையாளமா என்ன கொடுக்குறாங்க? ஒரே சேர். அப்போ அந்த மாதிரி சேரை இமேஜின் பண்ணுங்க. அவரோடு கூட உன்னதங்களை உட்கார பண்ணி இருக்கிறாருன்னா நம்மளுக்கு தனி சேர் அந்த தர்பார்ல கிங்டம் ஆஃப் காட்ல கொடுக்கல, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அதனாலதான் நம்ம பேர் என்னன்னா மணவாட்டி, அவர் பேர் என்ன? மணவாளன். அப்ப மணவாட்டியை கொண்டே தனி சேர்ல உட்காந்துக்கிட்டு பார்ப்பாங்களா மணவாளன்னு? அவங்களோட கூட சேர்த்து உட்கார வச்சுக்குவாங்க. அப்ப இதுதான் இன்னைக்கு நம்மளோட பொசிஷன். அவரோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த பொசிஷனை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா என்னன்னா கிங் பிளஸ் டொமினியன். ஸோ எஸ்டாப்ளிஷிங் த டொமினியன் ஆஃப் த கிங், அதுதான் கிங்டம் ஆஃப் காட். ஸோ அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுமையை, அவருடைய ராஜ்ய பாரத்தை இந்த பூமியில நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் என்னது? லெட் யோர் கிங்டம் கம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்றதுக்கு ரெண்டு கோணத்துல இப்ப நான் அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்னன்னா நம்ம ஒரு டிவைன் போர்ட்டலா இருக்கிறது, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பரலோகத்துல இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஒரு வாய்க்காலா இருக்கிறது, அதுதான் லெட் யோர் கிங்டம் கம். ரெண்டாவது என்ன? அவரோடு கூட சேர்ந்து ராஜ்யபாரியம் பண்ணுகிறது தான் என்ன? லெட் யோர் கிங்டம் கம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. மனுஷனை உண்டாக்குனப்ப முதல்ல ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? மனுஷனை பார்த்து எதுக்காக மனுஷனை உண்டாக்குனாரு? அவன் மேல இருக்கிற மேண்டில் என்ன? அந்த வசனத்தை ஒரு தடவை நம்ம வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்க. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்க. ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ இங்கிலீஷ்ல வந்து 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவ் டொமினியன். ஹேவ் டொமினியன் சொல்லலாமா? ஹேவ் டொமினியன். சப்ஜுகேட்டட். சப்ஜுகேட்னா கீழ்படுத்துன்னு அர்த்தம். சப்ஜுகேட்னா என்ன? கீழ்படுத்து. ரூல் ஓவர். ரூல் ஓவர்னா ஆண்டுகொள். ஹேவ் டொமினியன், சப்ஜுகேட்டட், ரூல் ஓவர். சொல்லுங்க. ஹேவ் டொமினியன், சப்ஜுகேட்டட், ரூல் ஓவர். அப்ப கீழ்படுத்தி ஆண்டு கொள்றது தான் மனுஷன் மேல இருக்கிற மேண்டிலே. ஆனா இன்னைக்கு சகலமும் நமக்கு கீழ்பட்டு இருக்கிறதா? இந்த கேள்விக்கு நான் மறுபடியும் வரேன் இந்த மெசேஜ்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மனுஷனுடைய மேண்டில் என்ன? கீழ்படுத்தி ஆண்டு கொள்றது. ஸோ இதுதான் மனுஷன் நம்ம உண்டாக்கி ஆண்டவர் வந்து சொல்ற ஒரு விஷயமே. ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வசனங்கள்ல முதல்ல ஆண்டவர் எதுக்கு என்னை அனாயிண்ட் பண்ணாருன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, டு ப்ரீச் த குட் நியூஸ் டு த புவர். அப்ப இந்த குட் நியூஸ் என்னன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் மட்டும் கிடையாது, ராஜ்யத்தின் சுவிசேஷமும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? இருளின் அதிகாரத்துல இருந்து நம்ம எந்த இதுக்குள்ள வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறதுனா என்ன? அப்ப அந்த ராஜ்யத்துல உனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அந்த ராஜ்யத்துல என்னென்ன உனக்கு இருக்குது அப்படின்றதுதான் உண்மையான சுவிசேஷம். ஸோ இன்னைக்கு வந்து ஏன் வந்து சர்ச் ரொம்ப செத்து போனதா இருக்கு, ரொம்ப ஒரு சொசைட்டியை இம்பாக்ட் பண்றதா இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இயேசு உனக்காக மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, இதை மட்டும் சொல்லிட்டு நீ இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க, இந்த ராஜ்யத்தின் பிரஜையா இருக்க, இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் உனக்கு இருக்குதுன்றது அறியாம இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உயிருள்ள ஒரு சபையா இன்னைக்கு வந்து சபை இல்லை. ஸோ அடுத்து வேற என்ன பண்றதுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னு இருக்கு. 18ல கண்டினியூ பண்ணி வாசிப்போம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஸோ he has sent me to announce release to the captives. அப்ப இன்னைக்கு கட்டப்பட்டவர்கள் கேப்டிவ்ஸ்னா யாரு? இப்போ ஒரு வார்ல வந்து அந்த ஒரு இடத்த வந்து நான் ஒரு வார் பண்ணி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாரு? யார் போர் தொடுத்தாங்களோ அந்த ராஜா எல்லாரையும் சிறைப்படுத்திட்டு போயிருவாங்க. ஸோ சிறைப்பட்டவங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல கட்டுண்டவர்கள் தான் யாரு? சிறைப்பட்டவங்க, ஏதோ ஒரு விதத்துல கட்டுண்டவங்க. ஸோ நிறைய நேரங்கள்ல பார்த்தா ஒரு சில வியாதி வந்து ஒரு சில கட்டுகள்னால வருது. நம்ம லூக்கா 13:10 அதிகாரத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்குறோம். ஒரு ஓய்வு நாளில்
அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 10 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள ஒரு ஸ்திரீ. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிசிக்கலா ஒரு எயில்மெண்ட் இல்லை, பிசிக்கலா ஒரு சிக்னஸ் கிடையாது, ஒரு ஆவியினால அவங்க அப்படி இருந்தாங்களாம். அப்புறம் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமா, ஒரு சிலர் ஆண்டவர் சொல்றாரு சித்தம் உண்டு சொஸ்தமாகுன்னு சொல்றாரு, ஒரு சிலரை கண்ணுல கைய வச்சு சுகமாகுன்னு சொல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? இங்க என்ன சொல்றாரு? அந்த உன் பலவீனத்திலிருந்து அந்த என்ன வேர்ட், அது விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறாய். ஸோ அந்த சிக்னஸே அவங்களுக்கு ஒரு பாண்டேஜா இருக்கு. ஸோ கட்டப்பட்டவர்கள் அப்படின்னா பிசிக்கலா ஒரு கயரை வச்சு கட்டப்பட்டவங்களுக்கு விடுதலை இல்லை. இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட்னால இவங்களுக்கு இந்த வியாதியில கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குனார். வேற என்ன விதமான கட்டு இருக்கலாம்? சில நேரம் எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும் மைண்ட்ல ஒரு கட்டு இருக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் வராது, என்னால இது முடியாது அப்படின்றதே ஒரு கட்டா இருக்கலாம். அப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த மைண்டை அவங்க சேஞ்ச் பண்ணி இது என்னால முடியும்னு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. டிப்ரெஷன் ஒரு கட்டு. டிப்ரெஷன்னா என்ன? எனக்கு யாருமே இல்லை, நான் லோன்லியா இருக்கேன், எனக்கு எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பயங்கரமான சோர்வு, அது நம்ம நெஞ்சே அடைக்கிற அளவுக்கு ஒரு சோர்வுக்குள்ள போறதுதான் என்ன? டிப்ரெஷன். ஆனா அது ஒரு கட்டு. டிப்ரெஷன் எனி கைண்ட் ஆஃப் மென்டல் ப்ராப்ளம், அது ஒரு கட்டு. அப்ப ஆண்டவர் எதுக்கு நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன கட்டுகள்லாம் சொல்லும் போது உங்களுக்கு யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு கட்டை சொல்றேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் உலகத்துல இருந்தது அப்படின்னா, ரொம்ப எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் நிறைய பீப்புள் வேர் பிஹைண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸ்பெஷலா இந்தியால எல்லாம் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் அப்ராட்ல இருந்து இங்கே வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கிரேசியாக இருக்காங்க இந்த சினிமா நடிகர்கள் மேலே. பாலை ஊத்துறாங்க, அபிஷேகம். அவங்களுக்கு இது புரியாத புதிராக இருக்குது. ஏன் ஒரு தனி மனுஷன் மேலே இவ்வளோ ஒரு பாசத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கிரேசியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கல்ச்சர் தான் ஒரு இந்தியன் கல்ச்சர். இதே நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் சாதாரணமாக மெட்ரோ ட்ரெயினில் போவாங்க, வாக்கிங் போவாங்க, யாரும் அவங்க பின்னாடி செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது காணாத கண்ட மாதிரி போவாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அவங்கள வச்சு அப்படியே ஒரு ஃபேண்டசைஸ்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா படத்துலையும் நடித்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு அந்த அளவுக்கு ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட்டை. ஸோ மூவிஸ், அதுக்கப்புறம் பார்த்தா வெப் சீரிஸ். ஸோ வெப்பில் நிறைய ட்ராமாவாக எபிசோடாக இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட் பார்க்குறதுல ஒரு இது. இப்போ என்ன தெரியுமா? புது விதமான ஒரு இது, அதாவது எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கிற சிஇஓஸும் இதில் பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப தீவிரத்து இருக்கிறாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்னா அந்த காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நான் காலேஜில் வேலை செய்கிறேன், எத்தனை வாலிப பிள்ளைங்க ஒரு நாளைக்கு படம் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு 2% கூட இல்லை. ஆனால் அவங்க என் கிளாஸ்லேயே நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு பையன்லாம் சொன்னால் 8 மணி நேரம்னு சொன்னான். 8 மணி நேரம் அவன் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறானா. அப்போ படம் கூட இப்போ பார்க்குறதுல. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் இருக்குல்ல. நம்ம பிள்ளைங்களே எடுங்க, நீங்கள் நம்ம பிள்ளைங்களை வீட்டில் இமேஜின் பண்ணுங்க. இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காமனாக வந்த சில ஷோஸ்லாம் என்ன, சக்திமான், கேப்டன் வியோம், இந்த மாதிரிலாம் சில இது வரும். அதெல்லாம் உட்காந்து 1 மணி நேரம்னு பார்ப்போம். பட் இப்போ நம்ம பிள்ளைங்க 1 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு ப்ரோக்ராமை பார்க்க முடியுதா? பார்க்குதுங்களா? சோட்டா பீமே போடுங்க, சோட்டா பீமை 1 மணி நேரம் பார்க்க முடியுதா? ஒரு விளம்பரம் போட்டோன்னா டக்குன்னு கை என்ன பண்ணுது? சேனலை மாற்றுது. அவங்களால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக ஒரு விஷயத்த செய்ய முடியல. ஏன்னா ஷார்ட்ஸு. பிள்ளைங்க அந்த ஒரு 15 செகண்ட்ல ஒரு ஷார்ட்ஸை பார்த்து 15 செகண்ட்ல அந்த ஷார்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கும் போதே மாத்துறாங்க. நான் இதில் சென்னையில் காலேஜில் ஒர்க் பண்ணப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை செமஸ்டருக்கு ஒரு தடவை ஒரு ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம்க்குலாம் கூப்பிட்டு போவோம். அப்போ அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்துறதுக்காக பசங்க பாட்டு போட்டு ஆடுவாங்க.
அப்போ பார்த்தா ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க, ஃபோனெல்லாம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிடுவானுங்க. ஆனால் நம்ம டைம்லலாம் இப்போ ஸ்கூலில் காம்படிஷன் வச்சா ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு 5 நிமிஷம் ஆடுவோம்ல, அப்படி ஆடவே முடியாது அவனுங்களால. முதல்ல வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் இந்த பாட்டு போடு இந்த பாட்டு போடு. அது ஜஸ்ட் 2 ஸ்டெப்பு தான் போடுவோம். உடனே ஏய் இந்த பாட்டு போடு இந்த பாட்டை போடுன்னு சொல்லுவான். டக்குன்னு அந்த பாட்டை மாற்றும். அந்த பாட்டில் ஒரு ஸ்டெப்பு கூட போட மாட்டான். இங்கேருந்து இன்னொருத்த இந்த பாட்டை போடு. அவனுங்களால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரே பாட்டுக்கு டான்ஸ் கூட ஆட முடியாது. இப்போ ரொம்ப பாப்புலர் டான்ஸ் காலேஜில் என்னன்னா ஃபியூஷன் தான். ஃபியூஷன்னா என்ன? 10 பாட்டை 5 நிமிஷத்துல சேர்த்து வெட்டி 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 போடுறது. ஸோ இதை வந்து என்னன்னா இந்த கல்ச்சருக்கு பேர் டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சர். ஸோ இப்போ யூடியூப் பார்க்குறது கூட தப்பு இல்லை. பட் யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ் வருதுல்ல, முதல்ல எப்படி இருந்துச்சு? யூடியூப்ல போய் நம்ம சர்ச்சில் டைப் பண்ணணும் இல்லையா? என்ன டைப் பண்ணணும்? இது எனக்கு பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வைக்கணும்னா வெண்டைக்காய் சாம்பார் ரெசிபின்னு போடுவோம். இல்லை ஒரு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஹுக்கெல்லாம் எப்படி மாட்டுறதுன்னா ஹவு டு கோ ஃபிஷ்ஷிங்னு டைப் பண்ணுவோம். அப்புறம் அந்த வீடியோ பார்ப்போம், 10 நிமிஷம் பார்ப்போம். இல்லை கார் ஓட்டுறதுல நம்மளுக்கு டவுட் இருந்தால் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு போடுவோம், அதை ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். ஆனால் இப்போ அதை போடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப அட்ராக்டிவாக ஷார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? யூடியூப்பில் எடுத்தோடனே என்ன தான் இருக்குது? ஷார்ட்ஸ். நம்ம பிள்ளைங்களும் அதிகமாக எதை தான் பார்க்குறாங்க? ஃபோனு நம்ம கையிலேருந்து பிடுங்கினா எதை தான் பார்க்குறாங்க? ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸை 15 செகண்டுக்கு மேலே ஒரு இது இருக்காது. தள்ளு 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 தள்ளு, அதை பார்க்க ஆரம்பிச்சோடனே வேற தள்ளுதுங்க. அந்த 15 செகண்ட் கூட இருக்க முடியல. அப்போ இன்னைக்கு இருக்க கல்ச்சர் என்னன்னா அந்த மூவிஸ், என்டர்டெயின்மெண்ட், வெப் சீரிஸ்லாம் கூட போயிடுச்சு. இப்போ இருக்கிற புது இது என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இருக்கிற வெவ்வேறு பேர்கள் தான் என்னன்னா ஷார்ட்ஸு, ரீல்ஸு. இது ஒரு கட்டு. ஆக்சுவலாக நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு, இந்த டீன்ஸ்க்கு, ஈவன் நம்மளுக்கு கூட ஒரு ப்ளஷர் தேவைப்படுது இல்லை? நம்ம என்ன யோசிச்சு ஃபோன் எடுக்கிறோம், யூடியூபோ ஃபேஸ்புக்கோ பார்க்க? ஒரு ரிலாக்ஸேஷன். நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன், நாள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எடுக்கிறோம். ஸோ ஒரு ப்ளஷர் தேடி தான் நம்ம அதை எடுக்கிறோம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் அந்த ஷார்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு வெறுமை தான் இருக்குது. எதை தேடி நம்ம அதை பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது திஸ் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் புதிய விதமான அடிக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஒரு புது விதமான போதை. இப்போ போதை பழக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்து வேணும் அடுத்து வேணும் அடுத்து வேணும். இது எதனாலன்னா, ஒரு தடவை ட்ரக் எடுத்துட்டா நம்ம மைண்டில் வந்து ஒரு விதமான கெமிக்கல் சுரக்குது. அந்த கெமிக்கலுக்கு பேர் டோப்பமின். ஸோ அந்த டோப்பமின் சுரந்தோன்னே ஒரு மொமெண்ட்ரியாக ஒரு ப்ளஷர் கிடைக்குது. அந்த ப்ளஷர் கிடைச்சோன்னா திருப்பி பண்ணணும்னு வருது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் போதைப் பொருள் எடுத்தால் கண்டிப்பாக உடம்புக்கு பயங்கர கேடு, சாவு நிச்சயம்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி இப்போ சிகரெட் பேக்கெட்லேயே என்னன்னு போட்டிருக்காங்க, மவுத் கேன்சர் வந்து அசிங்கமாக உதடு தொங்குறதே போட்டிருக்காங்க. யாருக்கா தெரியாமல் இருக்கா தப்புன்னு? குடிக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு யாருக்கா தெரியாமல் இருக்கா? எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இது தப்புனே தெரியாமல் ஒரு விஷயம் நம்ம கல்ச்சருக்குள்ளே, நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே, நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காது. என்னது? டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷனை இந்த சோஷியல் மீடியா சிஇஓஸ்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஷார்ட்ஸு, ரீல்ஸு, டிக்டாக். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 15 செகண்டுக்கு மேலே இருக்காது. 15 செகண்டுன்னு சொல்கிறோம், ஆனால் ஒன்று பார்த்தா நம்ம ஃபோனை வைக்க முடியல, அப்படியே அதுக்குள்ளே போயிடுறோம். பார்த்தீங்களா? அது எதனாலனா இந்த டோப்பமின்ற கெமிக்கல் சுரக்கிறதுனால. இந்த டோப்பமின்ற கெமிக்கல் சுரந்துச்சுன்னா அடுத்து இன்னும் வேணும்னு கேட்குது, அடுத்த வீடியோ பார்க்குறோம், இன்னும் வேணும்னு கேட்குது, அடுத்ததை பார்க்குறோம். அடுப்பில் சாம்பார் வச்சுருந்தாலும் அது கருகுனா சரி இன்னும் இருக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கருக விடுறோம். டீ பொங்கி கீழே ஊற்றிடுது, செய்ய வேண்டிய வேலைக்கு லேட்டாக போகிறோம். இப்படி எல்லாருமே இதுவும் ஒரு விதமான கட்டு. அப்போது இதை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே இதை இந்த கல்ச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்லேயும் முதல்ல ஷார்ட்ஸே கிடையாது. எவ்வளோ பேர் 10 வருஷத்துக்கு மேலே ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் கிடையாது இல்லையா? வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஃபேஸ்புக்லேயும் ஷார்ட்ஸ் வருது. நீங்கள் லேசாக கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி மேலே போனீங்கன்னா ஷார்ட்ஸாக வருது. திருப்பி தள்ளு தள்ளு தள்ளு, 10 செகண்ட் 10 செகண்ட் 10 செகண்ட். இந்த 10 செகண்ட் 10 செகண்டாக நம்மளையும் அறியாமல் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, விலை இல்லாமல் ஒன்று விற்றா ப்ராடக்ட் யார்? நம்ம தான். இப்போ ஃபேஸ்புக்கு விலை கொடுக்குறோமா? ஃபேஸ்புக்கு விலை கொடுக்குறோமா? இல்லை. அப்போ ப்ராடக்ட் யார்? நம்ம தான். யூடியூப்க்கு பே பண்ணுறோமா? எத்தனை பேர் யூடியூப்பை பெய்டு வச்சுருக்கீங்க? பெய்டு வெர்ஷன் யாருமே இல்லை. அப்போ ப்ராடக்ட் யார்? நம்ம தான். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவன் பணம் சம்பாதிக்கிறான். அப்போ இன்னைக்கு
புது விதமான கட்டு என்ன சொசைட்டிக்குள்ள கல்ச்சருக்குள்ள பிசாசு கொண்டு வரான்னா டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்த ஃபார்ம்ல வருது? ஷார்ட்ஸு, ரீல்ஸு. 15 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு டோபமின். அந்த டோபமின் வந்தோன்னா அடுத்த வீடியோ பார்க்கணும். அதனால தான் நீங்கள் நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிள்ளைங்களோட இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்களும் சரி, சின்ன பிள்ளைங்களும் சரி, ரெஸ்ட்லெஸ்னஸ். அவங்களால இருக்க முடியல. சும்மா நம்ம பிள்ளைங்களால உட்கார முடியுது. ஆனால் நம்ம உட்காந்துருப்போம். சின்ன பிள்ளைகளெல்லாம் போர் அடிச்சா என்னதான் பண்ணுவோம்? சும்மா தான் இருப்போம். கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம், அதுக்கப்புறம் சும்மா இருப்போம், புக்கு ரீட் பண்ணுவோம். இப்போ அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அவங்க டைமை ஃபுல்லாக இந்த சோஷியல் மீடியா திருடிக்குது. அப்போது இது ஒரு புது விதமான கட்டு. நம்ம வெளியரங்கமாக தெரிகிற கட்டு வியாதி ஒரு கட்டு. இது பிசாசோட கட்டெல்லாம் நல்லா தெரியுது நம்மளுக்கு கட்டுன்னு. வீட்டுக்குள்ளேயே பல கட்டில் இருக்கிறோம். இது ஒரு புது விதமான கட்டு. சோஷியல் மீடியாவில் சிஇஓஸ் they are minting money with this. நாட் ஓன்லி டீனேஜர்ஸ், நாட் ஓன்லி சில்ட்ரன், ஈவன் அடல்ட்ஸ். நம்மளுமே தான் எவ்வளோ தடவை ஃபோன் எடுத்துகிட்டு கீழே வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இது ஒரு கட்டு. அப்போ ஆவியானவர் எதற்கு என்மேல் இருக்கிறார்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. முதல்ல அந்த ஃபோனை கீழே வைக்க முடியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நமக்கு சொல்லிக்கணும், ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. கட்டு அப்படின்னு வைக்கணும் ஃபோனை. இதுக்கு கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி நம்ம ஃபேமிலியில் நம்மளே இந்த காரியத்தில் இதுவாக இருக்கிறோம். ஸோ 2வது காரியம் எதுக்கு ஆவியானவர் என் மேலே இருக்கிறாருன்னா, இப்போ என்ன வாசிச்சோம்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க. அதுக்கு முன்னாடி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ டிப்ரெஷன் பற்றிலாம் பேசணும். இருதயம் நறுங்குண்டது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு யாராவதுக்கு 103 ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? 103 ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? கசாயத்தை போட்டு குடிப்போமா? 103 ஃபீவருக்கு 100 டிகிரி ஃபீவர் இருந்துச்சுன்னா வீட்டில் பேராசிட்டமால் போடுவோம், கசாயம் குடிப்போம். 103 டிகிரி ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனால் இதை விட மோசமானது இருதயம் நறுங்குண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய டிசீசஸ்க்கு ஒரு ரீசனாக எதை சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னோட ஒரு க்ளோஸ் கொலீகு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண காலேஜில் பயங்கர பேக் பெயின். உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல, எந்த போஸ்டர்லையுமே சரியாக உட்கார முடியல. அவங்க போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எந்த டெஸ்ட்லையும் பாசிட்டிவாக ஒன்று கூட காமிக்கல. இந்த போன் விலகி இருக்கு, இந்த தசை பிடிச்சிருக்கு, எதுவுமே அவங்க எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ். அவங்களுக்கு கடைசியில் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அவங்க வீட்டில் கொஞ்சம் மாமியாருக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சரி கிடையாது ரொம்ப. அதனால அவங்க தவிச்சாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை அவங்களுக்கு. அதையே போட்டு புழுங்கி அது அவங்க ஹெல்த்தில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நிறைய சுகரும் ஷூட் அப் ஆகிறதுக்கு ஒரு பிரைமரி ரீசனாக என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸு. பிபிக்கு ஒரு பிரைமரி ரீசனாக என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸு. கோவப்படாதீங்க, உங்கள் அப்பாவை ரிலாக்ஸ்டாக வச்சுரு, அவர் பிபிக்கு மாத்திரை போடுறாரு, அவர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அதிகமான ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய ரீசனாக என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ வியாதிகளுக்கு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதை சாதாரணமாக நினைக்க முடியாது. ஒரு கொரோனா வந்தால் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவோமோ அதே மாதிரி இருதயத்தில் நறுங்குண்டு இருக்கிறவங்கள விடுதலை ஆக்குறது, அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறது அவ்வளோ முக்கியம். இருதயம் நறுங்குண்டு இருக்கக்கூடாது யாரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே எதுக்காக ஆவியான ஒரு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். எப்படிங்க குணமாக்குறது? இருதயம் நறுங்குண்டவர்களை எப்படி குணமாக்குறது? ஆவியினால நிறைஞ்சிருந்தோம்னா அவங்க பிரச்சனையை சொல்ல நம்ம வாயில ஒரு வசனத்தை வைப்பாரு. நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கூறிய புதிர் தருவார். இட் இஸ் அ ரெவலேஷன். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னது? ஒரு ரெவலேஷன். இப்போ ஏன் டிப்ரெஷன்ல இருக்காங்க? இப்போ ஒருத்தங்க ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க ஏன் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வசனத்தை எடுத்து அவர் மீண்டும் கட்டுகிறவர். திருமணம் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது? மைண்டு ஃப்ரீ ஆயிடுது. அந்த வசனத்தை திருப்பி படிப்போம். எதுக்காக ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஸோ நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க தான் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார்.
ஸோ நம்ம 24/7 365 days பல வேலைகளை செய்யலாம், படிக்கலாம், சாம்பார் வைக்கலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம், நம்ம ஒரு இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். போகும்போதெல்லாம் ஜனங்களுடைய தேவைக்கு ஒரு கான்ஷியஸான ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு அவசியம். ஒரு பால்காரரை பார்க்கும்போது, ஏங்க இன்னைக்கு சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இவர் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க, துணி தேய்க்கிறவர் வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு, என்ன உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஏன் வரலன்னு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு படிக்க போகிறீங்களா, பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு 2 நாள் லீவா, என்ன ஆச்சுன்னு கேளுங்க. கேட்டு அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவர் வசனத்தை எடுத்து சொல்கிறீங்கல்ல, அதுதான் வந்து நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. அதற்கு தான் ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாரு, நம்ம மேலே இருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். ஸோ இன்னைக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான வேலைகளை இந்த உலகத்துல செய்யறது தான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் நம்மளோட மேண்டிலா இருக்கு. எப்படி ஜீசஸோட மேண்டிலா இருந்துச்சோ அதே மாதிரி இதுதான் நம்ம மேண்டிலா இருக்கு. அது மாதிரி மனுஷனை ஏன் உண்டாக்குனாருன்னு ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றோமா? இன்னைக்கு சகலமும் நம்ம காலுக்கு கீழே இருக்கா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? இதை நான் ஒரு சின்ன கிளிப்பிங் காமிச்சு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த ஒரு கிளிப்பிங்கை நம்ம பார்ப்போம். இவ்வளோ அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு தந்தும் ஏன் வந்து அந்த அதிகாரத்தை செயல்படாமல் சர்ச் இன்னைக்கு டெட்டாக இருக்குது? இந்த குவெஸ்டனுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி நான் வந்து இதை தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு ஃபார்மர் வந்து இருந்தாராம். அப்போது அவரோட ஃபீல்டில் ஒரு நாள் ஒரு முட்டை இருந்துச்சான். அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் அவர் வளர்க்குற கோழி வந்து முட்டையிட்டு அதை அடக்காத்துக்கிட்டு இருந்துச்சான், அதோடைய முட்டையை. அப்போ அந்த முட்டைகளோட சேர்ந்து இவர் எடுத்துகிட்டு வந்த இந்த முட்டையையும் வந்து அந்த முட்டைகளோட வச்சுட்டாராம். அப்போ அந்த கோழி அடக்காத்து கடைசியில் குஞ்சு பொரிக்கும் போது அந்த கோழி குஞ்சுகளோட சேர்த்து இவர் வச்ச முட்டையிலிருந்தும் ஒரு குஞ்சு வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த குஞ்சு வந்து ஒரு கழுகோட குஞ்சாக இருந்தது. ஆனால் இது கோழி குஞ்சுகளோடையே வளர்ந்ததுனால அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் எப்படி வந்து புழுவை சாப்பிட்டுக்கிட்டு மண்ணிலேயே கொத்தி கொத்தி தானியத்தை தின்னுச்சோ அதே மாதிரி இதுவும் வந்து தானியத்தையும் புழுவையும் கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு அந்த கோழி குஞ்சுகளோடையே திரிஞ்சிட்டு இருந்தது. அப்போது எப்படி வந்து ஒரு கோழி வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு மேட்டில் இருந்து இப்படி பறக்குமோ அதே மாதிரி அந்த கழுகும் கொஞ்சம் தூரத்துக்கு மேட்லேருந்து கீழே பறக்கிறது, கீழேருந்து திருப்பி மேட்டுக்கு பறக்கிறது, இந்த மாதிரி தான் அது பறந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த கழுகு குஞ்சு வந்து கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய கழுகாக அது வளர்ந்ததுக்கப்புறம் கீழே தரையில் நின்று உயர வானத்தில் பார்த்தப்ப ஒரு பெரிய கழுகு அவ்வளோ மெஜஸ்டிக்காக அழகாக க்ளவுட்ஸ்க்கு மேலே ஏதோ வானத்துக்கே அதுதான் ராஜா மாதிரி பறந்து போகிறத பார்த்துச்சான். அதை பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்பார்க்கு, அதுக்குள்ளே ஒரு தீப்பொறி. என்னன்னா, ஏன் வந்து நான் தரையிலே இப்படி புழுக்களை சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கணும், ஏன் என்னால் இப்படி பறக்க முடியாதா, எனக்கு அப்படி பறக்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த வானத்தை பார்த்தாலே எனக்கு ஏதோ செய்யுது, இதுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி நான் உணர்றேனே அப்படின்னு அது மனசுக்குள்ளே அது நினச்சிச்சான். இன்னொன்று, அதுக்கு வந்து அந்த புழுக்களை சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்தது. அந்த புழுக்கள் வந்து அதோட பசியை, அதுக்கு இருந்த அந்த பசியை வந்து தீர்க்க முடியாததாக இருந்தது. அதுக்கு வந்து ஏதாவது இன்னும் பெருசாக சாப்பிடணும், ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு உணர்ந்துச்சு. ஏன் அது அப்படி உணர்ந்துச்சுன்னா, அது வந்து ஒரு கோழியே கிடையாது, அது ஒரு கோழி குஞ்சே கிடையாது, அது அந்த இனமே இல்லை, அது வேற இனம், அது கழுகு இனம். ஸோ கழுகு வந்து இறையை எப்படி சாப்பிடுமோ அது போல் சாப்பிட்றதுக்கு தான் வந்து இதுக்கு ஆசையாக இருந்தது, அது போல் பறக்கிறதுக்கு தான் இது உள்ளார இருந்த ஸ்பார்க் இருந்தது. ஸோ அந்த வானத்தை பார்த்து அந்த கழுகு மெஜஸ்டிக்காக பறக்கிறத பார்த்துட்டு நானும் பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சிறகை விரித்து அது ட்ரை பண்ணும்போது தான் அது ரியலைஸ் பண்ணுது, அதால் மேலே எழும்பி அது பார்த்து அந்த கழுகை போலவே அழகாக பறக்க முடிஞ்சிச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் இந்த கழுகு ரொம்ப வருஷமாக புழுவையே சாப்பிட்டுட்டு மண்ணிலேயே இருந்து கொஞ்சம் தூரத்துக்கே பறந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு கழுகுன்னே தெரியலை, நம்ம ஒரு கழுகுன்னே அதுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த கோழி குஞ்சுகளோடையே இருந்து 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 நம்மளும் ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு அதுவே நினச்சிக்கிச்சு. கோழி குஞ்சோடையே வளர்ந்ததுனால அதுக்கு என்னன்னே தெரியாமல் இருந்தது, கழுகுன்னே தெரியாமல் இருந்துதான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளும்
உலகத்துல இருக்கிற ஒரு ஆள் தான். எவ்வளவு பேர் நம்ம சொல்லியிருக்கோம், நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. கிறிஸ்டியனா இருந்துட்டு இப்படி பேசுற, நீலாம் என்ன ஜெபம் பண்ற, என்ன பைபிள் படி, நம்ம வீட்லயே நம்மள திட்டுவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன காமனா சொல்ற ஸ்டேட்மெண்ட், நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே, எனக்கு மட்டும் கோவம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனா கேட்கிறோம்ல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. இப்ப அந்த கழுகு மாதிரிதான் நம்மளும் இருக்கோம். ஏன் நம்ம லைஃபே இல்லாம இருக்கோம்? ஜீசஸோட அபண்டன்ட் லைஃப் நமக்குள்ள இருந்தும் ஏன் லைஃபே இல்லாம இருக்கும்? ஏன் ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்தும் லைஃபே இல்லாம இருக்கும்? ஏன் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம உலகத்தான் நினைச்சுக்கிறோம். ஓ, கொரோனா உங்களுக்கு வந்துருச்சா, ஐயோ அங்க இருந்தா கண்டிப்பா எனக்கும் வந்துடும், ஐயோ அங்க போனா கண்டிப்பா எனக்கும் வந்துடும், அங்க போனா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏன் இப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம்? உலகத்திலேயே இருக்கிறோம். உலகத்துல இருக்கிற மத்தவங்களே பார்த்து, அவங்க பண்றதெல்லாம் பார்த்து, அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து நம்மளும் அதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு என்ன தெரியல, நம்ம யாருன்னு தெரியல, கழுகுன்னு தெரியல, நம்ம ராஜ்யத்தின் பிரஜைன்னு தெரியல, நம்ம சன்ஸ் ஆஃப் காட்ன்னு நமக்கு தெரியல. அந்த கழுகு எப்படி கோழி குஞ்சோடையே அலைஞ்சுக்கிட்டு இருந்துட்டு கீழே குஞ்சு எப்படி வேர்ம்ஸை சாப்பிட்டுருந்தோ, புழுவை சாப்பிட்டுருந்தோ, அதே மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நானும் இந்த மாதிரி ஒரு கோழி குஞ்சு தான், நானும் இயலாதவள், எனக்கும் பலவீன பாண்டம் அப்படின்னு நம்மள நினைச்சுக்கிறோம். ஆனா என்னைக்கு அந்த கழுகு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு பறந்துச்சோ, அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. புயல் ஏதாவது செய்ய முடியுமா கழுக? ஏன் புயல் ஒன்றும் செய்ய முடியாது. கழுகு எப்பவுமே புயலுக்கு மேல பறக்கும். நம்ம எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கோம்? புயல்களுக்கு மேல எழும்பும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம டெட்டா இருக்கிறோம். ஸோ எதுக்காக இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கோம்? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிரஜை. இது என்னன்னா, ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. ஹல்லேலூயா. நம்ம இந்த கோழி குஞ்சுகளோட இருந்தாலும் நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும், நான் கோழி குஞ்சு கிடையாது, நான் ஒரு கழுகு. அது மாதிரி நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜையா இருக்கிறேன், நான் காடோட அம்பாசிடரா இருக்கேன், நான் ஒரு சன் ஆஃப் காடா இருக்கேன், நான் ஒரு சிட்டிசன் ஆஃப் ஹெவனா இருக்கேன். சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, தேவ புத்திரனா இருக்கிறேன், நான் பரலோகத்தின் பிரஜை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை, தேவனுடைய வீட்டாரா இருக்கிறேன், நான் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாகி இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். இயேசு செயல்பட்ட அதே அதிகாரத்தில் நானும் செயல்படுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவேன், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவேன், குருடருக்கு பார்வை அளிப்பேன், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே ஜீவ ஊற்று இருக்கிறது. நீதிமானின் பாதை ராஜ பாதை. நான் செல்லுகிற இடத்துல எல்லாம் தடைகள் விலகும். இது அப்படியே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், யாருக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபிளோ நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். I am a child of God. I am a citizen of heaven. I have been transferred from the kingdom of the darkness into the kingdom of Jesus. I belong to God's household. Jesus has already given me the same authority he has.
The Spirit of the Lord is upon me to preach the good news to the poor, to release the captives, to let the blind see, to set free those who are oppressed. I am a son of God. I am free. I am anointed. And I have the fountain of life inside of me. Hallelujah. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போமா? டெய்லி என்ன பண்ணணும்னா, இந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் யாரு, நான் உலகத்தான் அல்ல, நான் கோழி குஞ்சுகளோட வளர்ந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா. ஐ எம் a supernatural being அப்படின்ற நம்ம ஐடென்டிட்டியை நம்ம மறுபடி நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏங்க நம்ம இப்போ இத்தனை பேர் டீச்சர்ஸாக இருக்கிறோம், ஏங்க நம்ம பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும்? அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியல, என்ன பண்ணல தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீ யாருன்னு உனக்கு தெரியாது, உன்னால முடியும். இப்ப நான்லாம் இந்த அளவுக்கு ஒரு தைரியமா பேசுறதுக்கு எனக்கு பின்னாடி 2-3 டீச்சர்ஸ் காரணமா இருந்தாங்க. என்னை எப்பவுமே புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னால முடியும், உன்னால இது முடியும், அது முடியும். என்னால முடியுமா? எனக்கே தெரியல. இவங்கெல்லாம் முடியும் அவங்களாம் முடியும்னு சொன்னதுனால, சில விஷயத்த ட்ரை பண்ணதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு என்னால முடியும். அப்ப இன்னைக்கு இந்த டீச்சரா நம்மளுக்கு இருக்கணும். கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் ஆஃப் ஹூ யூ ஆர். ரோமர் 12:2 வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், கோழி குஞ்சுகளோட இருந்தாலும் நானும் ஒரு கோழி குஞ்சுன்னு நினைக்காம இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்தாலும் நான் உலகத்தான் அல்லன்னு நமக்கு தெரியணும். அப்ப தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னு வசனம் சொல்லுது? பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ மனது புதிதாகணும். என்ன புதிதாகணும்? அந்த ஈகிள் எப்ப ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு? நான் ஒரு ஈகிள், என்னால ஃப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அது ரியலைஸ் பண்ணோன்னு என்ன பண்ணிருச்சு? ஃப்ளை பண்ணிருச்சு. அப்ப மனம் புதிதாகணும்னா நான் உலகத்தான் அல்லன்னு தெரியணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்க. அப்ப எப்படி மறுரூபம் ஆகுறது? எப்படி நம்மளுக்குள்ள ஜீவன் வருது? எப்படி இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு? நறுங்குண்டவர்களை எப்படி விடுதலை ஆக்குறது? கட்டுண்டவர்களை எப்படி விடுதலை ஆக்குறது? பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி பார்வை அளிக்கிறது? எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றது? மனம் புதிதாகணும். ஹல்லேலூயா. இந்த மனது எப்படி புதிதாகிறது? வார்த்தையினால். அந்த வார்த்தை தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். இதை டெய்லி போட்டு கேளுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று கால்ற தூக்கி விட்டு சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை. ஐ பிலாங் டு த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் an ambassador of God. நான் ஒரு டிவைன் போர்ட்டல்னு சொல்லுங்க. நான் ஒரு டிவைன் போர்ட்டல், பரலோகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு டிவைன் போர்ட்டல் நான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஐ எம் a divine portal. I am a divine portal. I am a divine portal. ஆமா. அப்ப நம்மளே சோனி சொங்கடியா இருந்தா நம்ம எப்படி டிவைன் போர்ட்டலா இருக்கிறது? நம்மளே சந்தோஷம் இல்லாம இருந்தா நம்ம எப்படி டிவைன் போர்ட்டலா இருக்கிறது? சந்தோஷத்துல ததும்பி வழியணும் நம்ம. அப்ப இப்படி நம்மளை ஆக்குகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே.
என்